ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 41 ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். இந்த லீ பெரிய வில்லன், அவனே இறந்து போயிருந்திருப்பான். அடுத்ததான் நம்ம ஷென் அவங்க அப்பாவோடைய நேம சரி பண்றதுக்காக நிறைய ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜமாதா கிட்டையும் அரசவையில கொடுக்க, அவங்களும் அதை பார்த்துட்டு இதுக்கு காரணமான ஜியாங் அமைச்சரையும் விசாரிக்க ஆரம்பிக்க, அதோட சேர்ந்து இன்னும் சில பேர் சேர்ந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஜியாங் அமைச்சரும் முன்ன வந்து நான் தான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், பதவி ஆசைக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு ராஜமாதா காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். ராஜமாதாவும் அவங்க ஃபேமிலிக்கே தண்டனை கொடுக்கணும், அவங்க யாருமே இங்க இருக்க கூடாது, எல்லாரையுமே நாடு கடத்திட்டு இந்த ஜியாங் அமைச்சரையும் கொன்னு போடணுங்கிற மாதிரி ராஜமாதாவும் உத்தரவு போட எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. சீனி இளவரசன் கிட்டையும் கேட்கறதுக்கு, நீங்க சட்டப்படி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு ராஜமாதா கிட்ட சீனி இளவரசனும் சொல்லிட, ஜியாங் அமைச்சருக்கெல்லாம் செம்மையா பயமா இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஷென் இருந்துட்டு, இல்ல வேண்டாம் ராஜமாதா, நான் யாரையும் தண்டிக்கணும், யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த முயற்சி ஆரம்பிக்க கிடையாது, எங்க அப்பாவுடைய நேம சரி பண்ணணும், என் ஃபேமிலி நேம சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணனேன், அதுக்காக தான் இந்த ஆதாரங்களையும் நான் கலெக்ட் பண்ணனேன், இந்த ஆதாரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எங்க அப்பா தப்பு பண்ண கிடையாது, அவர் செத்தது நியாயமே இல்ல, அவர் இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாதான் இருந்திருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனேன்னு சொல்லிட்டு கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் முன்னாடி ராஜமாதாவோட முன்னாடி வச்சுட்டு, ஷென்னும் எங்க அப்பாவுடைய நேம மட்டும் சரி பண்ணுங்கன்னு சொல்ல, ராஜமாதாவும் ஷென் ஃபேமிலி அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் உண்மையாதான் இருந்திருக்காங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்கள தண்டிச்சதுதான் நியாயமற்றது, அவங்க பேர்ல இவ்வளவு நாள பழி விழுந்தது கூட ஒரு சதியால நடந்ததுதான், அந்த குடும்பமே ரொம்ப நல்லவங்க, நேர்மையாவும் நியாயமாவும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் நடந்துக்காங்க, அதனால அவங்க பேர்ல இருக்கிற களங்கத்தை நீக்கி அவங்க நல்லவங்கிறத ஊருக்கே சொல்ற மாதிரி போஸ்டர் ஒட்டி வைக்கணும் அப்படின்லாம் சொல்ல, ஷென்க்கு அழுகையே தாங்க முடியல. அவனும் அவனுடைய ஆபீஸ்க்கு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய நினைவு பலன் இருக்கிற ரூமுக்கும் போக, அங்க உள்ள போக போக அவனுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கு. அவங்க அப்பாவோட நினைவு பலகைக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய வில் அம்பு வச்சிருந்தான் இல்லையா, அதை எடுத்து அங்க 3-4 அரக்கர்களை சிலையா செஞ்சு வச்சிருந்திருப்பான். அந்த இடத்துக்கு வெளிச்சமே வராத அளவுக்கு இருட்டா இருக்கணுங்கிற அளவுக்கு அந்த அரக்க சிலையை குறிப்பாத்து அந்த அம்புகளை விட அத்தனை சிலைகளும் வெடிச்சு செதற அப்படியே உள்ள வெளிச்சம் வர சென்னும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதோட சேர்ந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு, அப்பா உங்க பையன் நான் செஞ்சுட்டேன்ப்பா, உங்க நேம நான் சரி பண்ணிட்டேன், நம்ம ஃபேமிலி நல்லவங்கிறத இந்த உலகத்துக்கே நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க அப்பா முன்னாடி மண்டி போட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஊருக்கு வெளியே பார்த்தா எல்லாருக்குமே தெரியற மாதிரி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. இதுல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சரி பண்ணிதான் ஷென் ஃபேமிலி கெட்டவங்கன்னு சொல்லியிருக்காங்க, இப்ப அவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸும் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை நம்ம யான்ஷியும் படிச்சு பார்க்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா இதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அது எல்லாமே நடந்துருச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க, அப்படியே நம்ம ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அவங்க பேரன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எங்க இளவரசி ஓடி வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஷென் ஃபேமிலி ப்ராப்ளத்துல நிறைய ஏமாத்தி இருப்பாங்க போல இருக்கு, அது இல்லாத நிறைய ஊழலும் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மெயின் ஹால்ல நிறையவே இவங்க ஊழல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ராஜமாதாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ராஜமாதா கிட்ட ஓடி வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ராஜமாதாவும் நீ என்னுடைய மகன், நான் உன்னை என்னால தண்டிக்க முடியாது, ஆனா நீ பண்ணது அத்தனையுமே தப்பு, நீ நிறையவே தப்பு பண்ணிருக்க, அது நீ உணர்ந்துட்டீன்னா அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு இனிமேலாவது நீ நேர்மையா நடந்துகிட்டீங்கன்னா அதுவே நல்லதா இருக்கும். மக்கள்ல நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, நம்ம அரசாங்கத்திலயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, ஆனா அது எல்லாத்தையுமே அதை பார்த்து பொறுமையா களை எடுக்க வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப குட்டி ராஜா பேச ஆரம்பிச்சிடறான். ஆமா, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகளை கொடுத்து அவங்கள நல்ல இடத்துல கொண்டு வரணும், அதே சமயத்துல இந்த ஈவலா யோசிக்கிறவங்கள சரியான தண்டனை கொடுத்து அவங்கள தண்டிக்கணும் அப்படின்லாம் அந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ராஜமாதா பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, குட்டி பையன் இவ்வளவு வருஷம் கழிச்சு பேசியிருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ சொல்றதுதான் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசுல சந்தோஷத்தோட அந்த குட்டி பையனா அணைச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எங்க இளவரசிக்கு கூட இவ்வளவு நாளா பேசாத ராஜா இன்னைக்கு பேசுறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல ரன் இளவரசி அங்க வராங்க. அவங்க இவ்வளவு நாளா புத்த கோயில்ல ஒரு சாமியார் மாதிரி இருந்தாங்க இல்லையா, இப்பதான் அரண்மனைக்குள்ளே வராங்க. அதை பார்த்த உடனே எங்க இளவரசி அம்மா ஆன்ட்டி வந்துட்டாங்கன்னு சொல்ல,
எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யான்சி வீட்டுல யான்சியை பாராட்டி யான்சிக்கு உயர் பதவியும் கொடுத்து அவங்க குடும்பத்தையே பெருமைப்படுத்துற விதமா நம்ம யான்சிக்கு ஒரு ஆர்டரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அத ராஜமாதாவுடைய ஒரு ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வணங்கி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம யான்சிக்கு ஒரு புது பட்டத்தையும் கொடுத்து புது பதவியும் கொடுத்து அவங்க வீட்டுடைய நேமையும் மாத்தி ரொம்ப பெருமைப்படுற விதமாவும் பாராட்டுற விதமாவும் ராஜமாதா யான்சியை பாராட்டி அனுப்பி வைக்க அத அங்க ராஜமாதாவோட ஆளும் அங்க படிச்சு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இத நீங்க வச்சுக்கீங்க, இந்த பதவியை நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்லி கொடுக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. யான்சியோட அப்பா எல்லாம் ஒரு பை நிறைய பணத்தை கொடுத்து இதை நீங்க வச்சுக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க அவங்க ஃபேமிலியவே. இதே சமயத்துல நம்ம சீச்சியை தான் காட்டுறாங்க. சீச்சி அவங்க அப்பாவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஜியாங் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம், கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப நல்ல பையனா இருக்காமா, ஃபுல் வேலையும் அவனையும் பாத்துக்கிறான், நான் ஒரு வேலை பார்க்க தேவையில்ல அப்படின்ட்டு மாப்பிள்ளைய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் பாக்குறாரு அவன் உடம்புல எந்த தங்கமும் இருக்காதா. அதை பார்த்துட்டு ஜியாங்க நிப்பாட்டி, நீ உங்ககிட்ட புது ட்ரெஸ் நல்ல தங்க நகைகள்லாம் இல்லையா, அதெல்லாம் நீ போடணும்ல, நீ என்ன ஏன் மருமகனா இருந்துகிட்டு இப்படி இருக்க, இப்படி எல்லாம் சாதாரணமா இருக்க கூடாதுங்கிறதுக்கு அதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு சொல்றதுக்கு, என்ன உங்ககிட்ட இல்லையா, நம்ம வீட்டுல எவ்வளவு தங்க நகைகள் இருக்கு, என்ன நீ இப்படி சொல்றங்க, அதெல்லாம் சீச்சியோடது, நான் அதை எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு, நீ சீச்சியோட ஹஸ்பண்ட், ஒழுங்கா இதெல்லாம் நீ போட்டுதான் ஆகணும், ஒழுங்கா இங்க வந்து என் முன்னாடி வந்து உட்காருன்னு கூப்பிடுறதுக்கு, இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வேலை செய்யறேன்னு கூச்சப்பட்டுட்டு அவன் வேலை செய்யறதுக்கோட சீச்சியும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஷென்னும் அவனுடைய அடுத்தடுத்த வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்க. இப்ப அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல திருவிழாக்கள் கோலாகலங்கள் கொண்டாட்டம்ட்டு ரொம்ப அமைதியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் போய்கிட்டு இருக்க. நம்ம ஷென் என்ன பண்றான்னா யான்சிய பாக்குறதுக்காக வந்து அடிக்கடி வந்து நின்னுட்டே இருப்பான் போல இருக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி யான்சிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து யான்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கூப்பிட வர, ஆனா யான்சி பிடிக்கிறதுக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ளேயே உட்காந்துட்டு என்னால வர முடியாதுங்கிற மாதிரி பதில மட்டும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஒவ்வொரு டைமும் யான்சி கிஃப்ட ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க ஷெனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யான்சி நல்லா உள்ள உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அக்காவும் கூட, ஏன் இந்த மாதிரி பண்ற ஷென், பாவம் ரொம்ப நாளாவே வந்து உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், நீ வீட்டுக்கு போகலாம்ல, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்லங்கிறதுக்கு, அம்மா அக்கா நாங்க 2 பேரும் ஆல்ரெடி நாங்க டிவோர்ஸும் பண்ணிட்டோம், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கிங்க, நான் அவன் கூட எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போக, அவங்க அம்மாவும் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம யான்சி கேக்குற மாதிரியே இல்ல. இந்த விஷயம் நம்ம ராஜமாதா காது வரைக்குமே வந்துருது. அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஷென் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு யான்சி கூப்பிடுறதுக்காக போகிறதா, ஆனா யான்சி ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுறாளாம். அவன் தெருவிலே நின்னுட்டு உள்ள கூட போக முடியாத அளவுக்கு யான்சி உள்ள கூட விட மாட்டேங்கிறாளாம். வெளியே தான் நின்னு காத்துக்கிட்டு இருக்கானா யான்சிக்காக. இது டெய்லியுமே நடந்துட்டு இருக்கான். பாவம் கிஃப்டோட போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லி நம்ம ராஜமாதாவும் ராஜமாதாவுடைய அசிஸ்டன்டும் 2 பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஷென்னும் நிறைய கிஃப்ட் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ராவா கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வெளியவே நின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. யான்சி உள்ளவே விடுறதே இல்ல. அதனால நம்ம ராஜமாதா என்ன பண்ணிடுறாங்க, நம்ம யான்சிய கூப்பிட்டுறாங்க. யான்சியை கூப்பிட்டு, நீ இம்பீரியல் கோர்ட்ல நீ ஒரு அபிஷியலா ஆக போற அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க யான்சிக்கு சந்தோஷமா இருக்கு. ராஜமாதா கிட்டயே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்ததா அந்த நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு வேலைக்காக பசங்க படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த டைமும் நிறைய எக்ஸாம்க்காக நிறைய ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் வித்தியாசமா முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப சீச்சியோட ஹஸ்பண்ட் தானே அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் எல்லா வேலையும். அவன் பாத்துட்டு யாரா இருக்கும் இந்த ஆளு அப்படின்ட்டு பக்கத்துல போய் பார்க்க, நம்ம பேன்சி இவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மறைச்சுக்கிட்டே இருக்க, இவன் சுத்தி வந்து பாத்துட்டு முகத்துக்கிட்டே பூன்னு சத்தம் கொடுக்க பயந்து போயிட்டு, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க, நீ திரும்பவும் எக்ஸாம் எழுத வந்துட்டியா அப்படின்ட்டு நக்கல் அடிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாளே நம்ம யான்சி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. எழுந்திருமான்னு கூப்பிட்டு இருக்க. அந்த பொண்ணு தூக்கத்திலேயே இருந்துட்டு இருக்க. நீ போய் சீக்கிரமா எழுந்திருச்சு ஆகணும், எழுந்திரின்ட்டு எழுப்பி விட்டுட்டு, இங்க பாரு என்ன வந்திருக்குன்னு பாருன்னு காட்ட, எல்லாமே கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வந்துகிட்டு இருக்குது. யான்சிக்கு ஒன்னும் புரியல, என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலியாவே சேர்ந்து யான்சிய ஷென் வீட்டுக்கு அனுப்பி விடுறதுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யான்சிக்கு ஒண்ணும் புரியாத பாத்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு, அம்மா நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா அங்க ஒரு சாமியார் இந்த மாதிரி சொன்னாருன்ட்டு நிறைய அடிச்சு விடுறாங்க. கதையா அடிச்சு விட்டு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே யான்சியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷென்னும் யான்சிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஃபுல்லாவே நம்ம யான்சி ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு அவனுக்கு.
நம்ம யான்ஷி கூட ஷென் கிட்ட நீ தனியா இல்ல, நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம், நாங்க எல்லாருமே உன்னோட ஃபேமிலி தான், நாங்க எப்பவுமே உன் கூட இருப்போம், உனக்கு ஹெல்ப் பண்ணி உன் குடும்பத்தோட நேம சரி பண்றதுக்காக நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு யான்ஷி கூப்பிடுறதுக்காக குதிரையில வந்துகிட்டு இருக்க. கல்யாண வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா அங்க டோர் எல்லாம் மூடி இருக்குது. என்னது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு தானே நாளு, எப்படி இப்படி ஆச்சு இப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க நம்ம சீச்சியும் சீச்சியோட ஹஸ்பண்டும் வெளியே வராங்க. சீச்சியோட ஹஸ்பண்ட் வெளியே வந்த உடனே ஷென்ன பார்த்த உடனே ஷென்க்கு வணக்கம் சொல்ல சீச்சி பாக்குற கையை தட்டி விட்டுட்டு, என்ன நாம இங்க வந்திருக்கிறது மேரேஜ்க்காக, ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போன மாதிரி வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா ரெண்டு உடனே அவனும் நிப்பாட்டிக்கிறான். ஷென்னும் குதிரையிலே உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு கலாய்க்க ஆரம்பிச்சிடா. என்ன கல்யாணம் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல போர் நடத்த போறதுக்காக வந்தீங்களா, இப்படியே குதிரையிலே உட்கார்ந்து இருக்கிறதா என்ன போல இருக்கே அப்படிங்க. ஷென்னு வேற வழி இல்லாத கீழே இறங்கி வந்துடுறான். அந்த பொண்ணு செம்மையா ஷென்னை போட்டு கலாய்க்க ஆரம்பிக்க ஷென்னு வேற வழி இல்லாத முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். சீச்சியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, நீங்க உங்க ஒய்ஃப் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு முன்னாடி நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி 1 2 3ன்ட்டு 3 தடவை நீங்க எங்களுக்கு நாங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் நீங்க உள்ள போக முடியும், உங்க ஒய்ஃபும் கூட்டிட்டு போக முடியும்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹன்னு வந்துடுறான். ஹன்னு வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க ஷென்னும் அதுக்கு பதில் சொல்ல சீச்சி விடாம ஷென்னை போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கா. ஷென்க்கு செம்ம வெறுப்பாகுது. அசிஸ்டன்ட்டும் தளபதி வாங்க உள்ள போகலான்ட்டு உள்ள கூட்டிட்டு வர ஷென் உள்ள வந்த உடனே யான்சியை பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க யான்சி இப்பதான் ரெடி பண்ணியே முடிச்சிருக்காங்க. செம்ம அழகா ரெடி ஆயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பான்ட்டு எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஷென்னு திரும்பவும் வழி மறைச்சு அவங்கிட்ட கேள்வி கேட்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஷென் அதுக்கும் பதில் சொல்லிட்டு உள்ள வரலான்னு பாக்க அவங்க கேக்குற கேள்வி எல்லாமே யான்சி எந்த அளவுக்கு ஷென் மிஸ் பண்றாங்கிறது தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஷென்னும் யான்சியை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான், எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. மூணாவதா யான்சியோட அண்ணன் வந்து தடுத்து நிறுத்திடுறான். அந்த இடத்துக்கு யான்சியோட உடன்பிறவா தம்பி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனும் சேர்ந்தே வந்திருப்பான். நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க அமைதியா நிக்கணும்னு சொல்ல ஷென்னும் சரி நீங்க என்ன செஞ்சாலும் நான் அப்படியே அமைதியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. நம்ம யான்சியோட தம்பியும் ஷென்னை ஏதோ அடிக்கிற மாதிரி போவான். ஆனா அன்னக்கரம் புடிச்சிட்டு வாடான்ட்டு சொல்லி 2 பேரும் விளையாடிட்டு இருக்க. இங்க உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயம் கேக்குது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யான்சிக்கு ஆர்வமா இருக்கு. 3வது லெவல்ல ஷென்க்கு என்ன பண்றதுக்கு சொல்லி இருக்கீங்கன்னு கேட்க யான்சியோட அம்மா டான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோன்னு சொல்ல அங்க எந்த ஒரு சத்தமுமே இல்ல. என்னது டான்ஸ் பண்றதா, அங்க எந்த ஒரு சத்தமுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அப்ப யான்சியோட 3வது அக்காவும் வந்துட்டு யான்சி ஷென்ன காணோம், எங்க போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆயிடு. என்னது என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. யான்சியும் பதறி போயிட்டு வெளியே ஓடி வந்து பாக்க ஷென் அந்த இடத்துலயே நின்னுட்டு தான் இருக்கான். லாஸ்டா யான் வீட்டுக்கு வந்திருந்தப்ப ஷென்னும் யான்சியும் ஒரு பூ மரத்துக்கு கீழே தான் படுத்து தூங்கி இருந்திருப்பாங்க. அதே இடத்துலயே நின்னுட்டு இருக்க யான்சியும் ஓடி போயிடுறாங்க. யான்சி பக்கத்துல போன உடனே அடிக்கிற மாதிரி போக ஷென் இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிக்கிட்டு மன்னிச்சிரு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணதே தப்புதான், என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்க திரும்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யான்சியும் சொல்ல ஷென்னும் யான்சிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். யான்சியும் கிஸ் பண்ண 2 பேருமே கிஸ் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருமே அப்பதான் வெளியே வராங்க. ஷென்னும் யான்சியை தூக்கிக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. ஷென்னும் நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு யான்சி கிட்ட கேட்க யான்சியும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்ல 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த சந்தோஷமான நிகழ்வோட தான் இந்த டிராமாவே முடியுது. நம்ம அடுத்ததா புது டிராமாவோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டிராமா நோட்டிபிகேஷனுக்காக. நம்ம அடுத்த டிராமால சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.